அருமையாக இருக்குது தண்ணி. ஓகே ஓகே. நம்ம உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து மினரல் வாட்டர் மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மினரல் வாட்டர் வந்து வேஸ்ட்டுக்காக வந்து கெமிக்கல் கலப்பாங்க, புரியுதுங்களா? இது வந்து மினரல் வாட்டர் கிடையாது. ஆனால் வந்து பேக்டீரியா எல்லாத்தையும் ப்யூர் பண்ணி நல்லா தெளிவாக அனுப்புகிறாங்க. குடிச்சு பாருங்கள், நல்லா சுத்தமான தண்ணி. வாங்க மக்களோட கருத்தை கேட்போம் வண்டிக்கு. ஓகே. எப்படி இருக்கு தண்ணி? எப்படி இருக்குது? நல்ல ஒரு சிறப்பான திட்டமாக இருக்குது இந்த திட்டம். தண்ணீர் இலவச தண்ணீர் வசதி. கடந்த ஆட்சி முறையில் வந்து 10 ரூபாய்க்கு பாட்டில் வச்சாங்க. இது வந்து அந்த மாதிரி இல்லை. தண்ணீர் தாகம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல குடிநீர் தண்ணீர், ஒரு பாதுகாப்பான குடிநீர் தண்ணியாக இருக்குது இலவசமாக. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படிங்களா? ஏன்னா கடையில் 10 ரூபா கொடுத்து வாங்கி கொடுக்குறீங்க, தாங்கத்தான் நீங்கள் எடுத்து உடனே குடிச்சிட்டு போகிறீங்க. கேனே வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க இன்னைக்கு அந்த ஃபில்டர் தண்ணி. இங்கே வந்து நம்மளுடைய திராவிட மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து இலவசமாக வழங்கியிருக்காங்க தண்ணி. இந்த மாதிரி தாகம் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காங்களா? ஈஸியாக இருக்குங்க. எப்படி பண்ணோம் சொல்லுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள். 2 முறை இந்த பட்டனை கண்டினியூஸாக அழுத்துனீங்கன்னா தண்ணி வந்துடும். அப்படிங்களா? ஓ, இந்த இது பெட் பாட்டிலில் பிடிக்கிறவங்களுக்கு பெட் பாட்டிலுக்கு இன்னும் ஒரு 2 தடவை அழுத்தணும். அதுனா 4 வாட்டி. ஆமாம், வந்துடும், ஃபுல் ஆயிரும் டேங்க். அப்படிங்களா? கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு, எந்த ஸ்டாப் இல்லாமல் வந்துட்டு இருக்கு தண்ணி. ஓ, ஓகே. அதுதான் இதில் ஒரு பெனிஃபிட். அப்படிங்களா? கடந்த ஆட்சி முறை மாதிரி இந்த அம்மா மருந்தகம்னு திறந்துட்டு ஒரு 2 மாதம் 2 நாள் ஓட்டிக்கிட்டு அந்த மாதிரி திட்டமாக இல்லை. ஓகே ஓகே ஓகேங்க, தேங்க்ஸ். அப்படி இல்லை பார்த்தாப்பே. ஓகே. கிளாஸ் இல்லாமல் அழுத்துறேன், அப்படி அழுத்தக்கூடாது. பார்த்தியா? அப்படி அழுத்தினா தான் ரிப்பேர் ஆகுது. விடு அப்படி கிளாஸ் இல்லைல்ல, அழுத்தக்கூடாது. அப்படி புரியுதா? இதனால தான் மிஷின் ரிப்பேர் ஆகுது. ஓகேவா? இப்படி இப்போ எப்படி தம்பி எப்படி தண்ணி? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? கச்சின்னு குடிக்கூடாதுப்பா, கச்சின்னு குடிக்கூடாது. 4 பேர் குடிக்கிறது இல்லை. தூக்கி குடி. ஏன்னா பப்ளிக் இல்லை, நம்ம வீட்டில் சாப்பிட்றது தான் கச்சின்னு குடிக்கணும். ஓகேவா? பப்ளிக் வந்து தூக்கி தான் குடிக்கணும். நல்லா இருக்கா? சூப்பர். ஓகே, தேங்க்ஸ். 2 தடவை. போதும். அவ்வளோதான். எப்படி பாருங்க தண்ணி? நல்லா இருக்கு. குடிச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? யூஸ்ஃபுல்லாக. கடையில் சாப்பிட்றதுக்கு இதுங்க எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. போன ஆட்சியில் 10 ரூபா கொடுத்து பாட்டில் விற்றாங்க, அது இதுங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ஐயா, எப்படி இருக்குது தண்ணி? பார்க்கல. அப்படிங்களா? குடிங்க, பரவாயில்ல. இப்போ நல்லா இருக்குங்களா? கடையில் வாங்கி சாப்பிட்டா ஒரு 10 ரூபா செலவாகுது. இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இது ஒரே மாதிரி தான் இருக்குது. தண்ணி ஒரே மாதிரி தான் இருக்குது. இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. அப்படிங்களா? நல்லா இருக்கு. இது வந்து எல்லா இடத்துலையும் வச்சா நல்லா இருக்கும்ல இந்த திட்டம்? வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி செய்யறாங்க. அப்படிங்களா? சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஐயா, தண்ணி எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? ஏன்னா அப்படிங்களா? பரவாயில்ல. ஏன்னா கடையில் 10 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றீங்க, இது பரவாயில்லைங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கா? பரவாயில்ல. அப்படிங்களா? அதுக்கான இது நல்லா இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப நன்றிங்க. நார்மல் தான். 2 வாட்டி ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். வெட்டுங்க.
இல்லை கையை எடுத்துருங்க. ம். எப்படிங்க, நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குதுங்க. தண்ணி தாகத்துக்குன்னு சார் நல்லா இருக்கு. பரவாயில்ல. ஏதோ ஒரு 10 ரூபா சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லைங்களா? நல்லா அப்படிங்களா? சரிங்க சார். தண்ணி தாகத்துக்கு நல்லா இருக்கு. அவ்வளோதான். ஆமாம், தண்ணி குடிக்க தண்ணி கிடச்சா போதும். ஆமாம். 10 ரூபாய் 10 ரூபாய். சரிங்க தேங்க்ஸ் சார். கொஞ்சம் தண்ணி குடிங்க. நல்லா இருக்குதா சொல்லுங்கள். நல்லா இருக்கா? பரவாயில்லைங்களா? ஓகே, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம். இன்னைக்கு நம்ம முதல்வர் ஆரம்பித்து வச்ச இலவச குடிநீர் திட்டம் எனக்கு உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டேன். அது ஒரு முக்கிய காரணம் இருக்குது. என்னென்னா, எனக்கு வந்து காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாதுன்னு ஒரு பாலிசியாகவே வச்சுருக்கேன். அது இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அது நான் மட்டும் இல்லை, என் பசங்களும் அதே மாதிரி தான். அதனால் இந்த திட்டம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ போய் எடுத்து போகணுன்னு ஆசைப்பட்டேன். இந்த தண்ணி வந்து நீங்கள் வந்து இந்த அக்வா கார்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு எதிர்பார்த்துலாம் குடிக்காதீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அக்வா கார்டுன்றது நீங்கள் வெல் வாட்டரில் தான் எடுக்கிறாங்க. அதை வெல் வாட்டர்னு எடுக்கும்போது அது அந்த தண்ணி நீங்கள் குடிக்க முடியாது, தெரியும்ல உங்களுக்கு. அப்போது அது எப்படி டேஸ்ட்டாக வருது? ஏன்னா அதில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல் ஆட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து அது டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இதே தான் அதை ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. ஆனால் அந்த கெமிக்கல் வந்து சேர்க்கலை. ஆனால் தண்ணி உண்மையுமே நீங்கள் அந்த மாதிரி டேஸ்ட்டாக எதிர்பார்க்க முடியாது. தவிர மற்றபடி குடிக்கக்கூடாத நிலைமையிலலாம் தண்ணி கிடையாது. நல்லா இருக்குது. நீங்கள் மெட்ரோ வாட்டர் குடிக்கிறத விட மெட்ரோ வாட்டர் குடிக்கக்கூடாது, தெரியல உங்களுக்கு. சென்னையில் வந்து மெட்ரோ வாட்டர் குடிக்கிறவங்க பியூர் வெஜிடேரியன் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதில் வந்து பாக்டீரியா அங்கே இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த தண்ணி நல்லா தாராளமாக குடிக்கலாம். இதில் எதுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டேன்னா, மெயினாக வந்து இப்போ வந்து தண்ணி வந்து அங்கங்கே வாட்டர் பாட்டிலு எல்லாம் குடிச்சு போட்டு பிளாஸ்டிக் குப்பைங்க வந்து அதிகமாகுது. இந்த வாட்ரு பெட் பாட்டிலுக்கு முன்னாடி தண்ணி வாட்ரு கவர் இருந்தது, தெரியுங்களா? அந்த தண்ணி வாட்ரு கவரை ஒழிக்கணுன்றதுக்காக தான் இந்த பெட் பாட்டில் எடுத்துன்னு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வால் போய் கத்தி வந்த கதையாக இப்போ அதுவாது பரவாயில்ல, குப்பை கொஞ்சம் தான் இருந்தது. இப்போ இந்த பெட் பாட்டில் வந்ததுனால, வாட்டர் பாட்டில் வந்ததுனால மழை மாதிரி குவிஞ்சு போயிடுச்சு குப்பைங்க. எங்கே பார்த்தாலும் வாட்டர் பாட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து அதை வச்சு என்னென்ன டிசைனாக பண்ணலான்ட்டு இப்போ யூடியூப்பில் இன்ஸ்டாலெலாம் இப்போ வீடியோக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதை வச்சு என்னென்னோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தால் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இதை வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். இதை வந்து தண்ணியை பிடிச்சி நீங்கள் குடிச்சிக்கலாம். ஏன்னா இதனால் வந்து வாட்டர் பாட்டில் கடையில் வாங்கி இந்த குப்பையில் வீசுது, இந்த இதெல்லாம் இல்லை. இதனால் வந்து பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு ஒரு நல்ல ஒரு முன்னோடி திட்டம். ஆனால் இதை வந்து நீங்கள் இதை ஆதரித்தாதான், ஊக்குவிச்சாதான் இதை வந்து நிறைய இடத்துல வைப்பாங்க. இது நான் பார்த்தேன், இந்த திட்டத்தை பார்த்தேன். சில பேர்லாம் வந்து குடிக்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல திட்டம்லாம் பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கடையில் வாங்கி குடிச்சே பழக்கம். ஏன்னா அவங்களுக்கு சமூக உணர்வுலாம் இருக்காது. அவங்கள வாங்கி குடிக்கணும். இன்னொன்று வந்து திமுக திட்டம்ன்றதுக்காகவே இதை வந்து சில பேர் எதிர்கட்சிக்காரங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா வெறும் வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வாங்க. இதை பிடிச்சி குடிங்க. இதை பிடிச்சின்னு நீங்கள் வெளியே எடுத்துன்னு போங்க. தண்ணி மட்டும் துட்டு குத்து வாங்குகிற நிலைமைக்கு வரக்கூடாது. தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் தண்ணியை விற்கிறவங்க எல்லோரும் வியாபாரம் பண்ணலாம். தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்குகிற நிலைமைக்கு வரக்கூடாது. இதனால் வந்து கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு ஒரு முன்னோடி திட்டமாக இருக்கும். தயவுசெய்து இது எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப பிடிச்சி போன திட்டமாக இருந்தது. அதனால தான் நான் இந்த வீடியோ எடுத்து போகணுன்னு காமிச்சேன். இப்போ இன்னொன்று வந்து இப்போ இது சொல்கிறதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? அதனால் வந்து நான் வந்து இதுக்கும் இந்த கேன் வாட்டருன்றது நான் என் லைஃப்பில் வாங்கினதே கிடையாதுங்க. கேன் வாட்டர் இது தெரியுங்களா? இப்போ 1 லிட்ரு வந்து 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 25 லிட்டரும் 1 ரூபாய், அதே 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அது குவாலிட்டி எப்படி இருக்கும்?
நான் ஒரு சின்ன வீடியோ என் வீட்டில் என்னத்தை யூஸ் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கேன் வாட்டர் வரைக்கும் வாங்கினதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இந்த காப்பர் பாத்திரத்தில் மெட்ரோ வாட்டரை கொஞ்சம் காசி அதில் ஊற்றி தான் குடிச்சுன்னு வரும். இதுக்கு முன்னாடி என்ன குடித்தேன்னா இந்துஸ்தான் லீவர்னு ஒன்று இருந்தது. அதில் தண்ணியை ஊற்றி அதில் குடித்தோம். அதையும் அவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா வியாபாரத்தனமாக மாற்றிட்டானுங்க. அதனால் இது வேலைக்கு ஆகுதுன்ட்டு நான் நிறைய ஆராய்ச்சிங்கெல்லாம் பண்ணி எதை குடிக்கணுன்ட்டு கடைசியாக காப்பர் பாத்திரம் தேர்ந்தெடுத்தேன். இப்போ வரைக்கும் 12 வருஷமாக அதுதான் குடிச்சிட்டு வரேன். அந்த சின்ன வீடியோவோட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தயவுசெய்து இந்த திட்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பிளாஸ்டிக்கை ஒழிப்போம். நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க நான் யூஸ் பண்ணுற காப்பர் பாத்திரம். இதில் தாங்க ஒரு 12 வருஷமாக தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறேன். அதாவது ஃபில்ட்ரு ஆகாது. இது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு அழுக்கான தண்ணி, ஒரு கூவாத்து தண்ணின்னே வச்சிங்களேன், சும்மா சாம்பிள். அதை ஊற்றுறேன்னு வச்சிங்களேன். இதில் ஊற்றின உடனே ஒரு 6 ஹவர்ஸில் 0 பேக்டரி ஆகிடும். நான் ஒரு இது உதாரணத்துக்கு சொன்னேன். கூவாத்து தண்ணின்னா அதுக்காக அதை ஊற்ற போகிறதில்ல. ஒரு சாதாரணமாக ஒரு அழுக்கான தண்ணி இல்லை மெட்ரோ வாட்ரு. மெட்ரோ வாட்டரில் எவ்வளோ பேக்டரி இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. அதை ஊற்றினா 6 மணி நேரத்தில் 0 பேக்டரி ஆகிடும். இதை தாங்க நான் 12 வருஷமாக குடிக்கிறேன். எங்கள் வீட்டில் வாட்டர் கேன் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 ரூபா வாட்டர் கேன் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு 700 800 ஆகுது. பணத்துக்காக கிடையாது. அப்படி பார்த்தா தண்ணின்னு பார்த்தோன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்தில் எவ்வளவோ தண்ணியாலேயே எனக்கு சேஃப்டி ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டர் கேன் எப்படின்னா, அது தண்ணியே கிடையாதுங்க. அது எப்படின்னா, ஒரு அழுக்கான தண்ணியில் ஒரு கெமிக்கல் ஒன்று போடுவாங்க. அந்த கெமிக்கல் போட்டாங்கன்னா அது தெளிவாக வெள்ளையாகிடும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, உடம்புக்கு கெடுதி. ஸோ எல்லோரும் இதேமாரி யூஸ் பண்ணுங்கள். நானும் இதை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ போட்டதுக்காக தான் இதை காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.